அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவே நம் மகிழ்ச்சி, இயேசுவின் வார்த்தையே மகிழ்ச்சி என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மகிழ்ச்சி என்பது எல்லாருடைய கனவாக, இலக்காக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் மகிழ்ச்சியை தேடுகிறது. மகிழ்ச்சியை பற்றி ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் நிறுவனம் ஆண்டுதோறும் மகிழ்ச்சி அறிக்கை என்று அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறது. அதில் எந்தெந்த நாட்டில் உள்ள மக்கள் அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், யார் குறைவான மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்றெல்லாம் பல ஆய்வு தரவுகளை ஆண்டுதோறும் ஆய்வறிக்கையாக ஹாப்பினஸ் ரிப்போர்ட், மகிழ்ச்சி அறிக்கை என்று ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகிறார்கள். ஆகவே மகிழ்ச்சிக்கான காரணிகள் என்ன என்று பல செய்திகளை அவர் தருகிறார்கள். உறவுகள் மகிழ்ச்சியை தருகின்றன, நல்ல மதிப்பீடுகள் மகிழ்ச்சியை தருகின்றன, சேவை செய்வது மகிழ்ச்சியை தருகிறது என்று பல காரணிகளை அந்த ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இறை வார்த்தை சொல்கிறது, இயேசுவே நம் மகிழ்ச்சி, இயேசுடைய வார்த்தையே நம் மகிழ்ச்சி. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11, யோவான் 15:11 நாம் வாசிக்கிறோம். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆகவே உண்மையான நிறைவான மகிழ்ச்சியிலே 2 வகை இருக்கிறது. இயேசுவே மகிழ்ச்சியை வகைப்படுத்துகிறார் பாருங்க. இயேசு வகைப்படுத்துதல், கேட்டகரைசேஷன் என்னும் திறனை அதிகமாக பயன்படுத்தினார். ஆகவே மகிழ்ச்சி 2, மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி, மகிழ்ச்சி முழுமையான மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மேம்பட்ட மகிழ்ச்சி என்று 2 வகையாக மகிழ்ச்சியை நாம் வகைப்படுத்தலாம். இயேசு சொல்கிறார், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவானதாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள், என்னுடைய வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள், என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழுங்கள், அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவடையும் என்று சொல்கிறார். நல்ல ஆளுமைகள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துகிறார்கள். நல்ல ஆளுமைகள் பிறரது மகிழ்ச்சிக்காக உழைக்கிறார்கள். நல்ல ஆளுமைகள் சமூகத்தை மகிழ்ச்சியின் பாதையில் வழி நடத்துகிறார்கள். இயேசுடைய ஆளுமை மகிழ்ச்சியை நமக்கு கொடையாக தருகிறது, நம்முடைய மகிழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறது. இந்த உலகில் நாம் எல்லோருமே மகிழ்ச்சியை தேடுகிறோம். இயேசுவை தேடி நாம் செல்கின்ற பொழுது நம்முடைய மகிழ்ச்சி நிறைவடைகிறது. மற்ற மகிழ்ச்சிகள் எல்லாம் குறைந்தவை, குறைவானவை, நிறைவற்றவை. இயேசு தரும் மகிழ்ச்சி நிறைவான, மேலான, தரம் கூடிய மகிழ்ச்சி என்பதை இயேசுவே தன்னுடைய சொந்த சொற்களால் சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியான ஆளுமைகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள். சான்றோரோடு இணைந்து செயல்படுகிறார்கள். நம்முடைய ஆளுமை மகிழ்ச்சியான ஆளுமையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும், இயேசுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். இயேசுவை போலவே நாமும் மகிழ்ச்சி நிறைந்த ஆளுமைகளாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.